ஹாய் நண்பா, இன்றைக்கி மைண்ட்ஸ் ஆஃப் ஃபுட்டில் பூண்டு புளிக்குழம்பு எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சிட்டியா? சமைக்க ஆரம்பிச்சிடலாம்ல? சரிவா, அவங்க எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுட்டாங்க, சமைக்க ஆரம்பிச்சிடலாம். மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் சிம்லி கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூண்டு புளிக்குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பெரிய வெங்காயம் 2 நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு பெரிய தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை, 20 பூண்டு பல் உரித்து வச்சுருக்கேன், ஒரு எலும்புச்சம்பளம் சைஸுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். பூண்டு புளிக்குழம்பு எப்படி செய்யலாங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் ஒரு 6 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம், கடுகு பொரிஞ்சோன்னே ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தயம், வெந்தயம் பொரிஞ்சோன்னே பூண்டை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயத்தை போடணும். இப்போ வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் தக்காளி வதங்கின பிறகு கருவேப்பிலையை பண்ணணும். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், போட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கணும். அதோட நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த புளியையும் சேர்த்துக்கணும். தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். உப்பு தேவையான அளவு போட்டு கிளறிக்கணும். கிளறி கொதிக்க விடணும். குழம்பு நல்லா இது மாதிரி நல்லா கொதித்து சுண்டி இந்த அளவு வந்தோடனையும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பூண்டு புளிக்குழம்பு ரெடி ஆச்சு. இதை இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். ரொம்ப அருமையாக இருக்குது. உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பூண்டு புளிக்குழம்புக்கு இந்த கஞ்சி வடகம் நீங்கள் தொட்டுக்க சாப்பிடுங்க, இன்னும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் சிம்லி கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.